Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 6th Maths Term 1 Exercise 3.3ல first question fill in the boxes பார்க்கலாம். இங்க 4 subdivisions இருக்கு. First one பாருங்க. 3:5 proportional to dash is to 20. So இந்த 4 dot sign இருந்துச்சு அப்படின்னா proportional to அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே நமக்கு ப்ரொபோஷ்னாலிட்டி லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஈஸியாக இந்த அன்னோன் நம்பருக்கான வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ என்ன ப்ரொபோஷ்னாலிட்டி லா பார்க்கலாம். ஸோ ப்ரொபோஷ்னாலிட்டி லா, இஃப் டூ ரேஷியோஸ் ஆர் இன் ப்ரப்போர்ஷன், A is to B proportion to C is to D, then the product of extreme is equal to the product of means. அதாவது ரெண்டு ரேஷியோ எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு ரேஷியோவும் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த ரெண்டு ரேஷியோவும் நம்ம ஈக்குவலைஸாக எழுதலாம். இந்த 4 டாட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஈக்குவல், அதாவது A is to B அப்படிங்கிற ரேஷியோவும் C is to D அப்படிங்கிற ரேஷியோவும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் சைன் போடுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல 4 டாட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இதுக்கு ஆன்சர் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த லாஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ இந்த மிடில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் தட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன். அதையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. AD that is equal to BC. இந்த ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறது வேல்யூ இந்த மிடில் இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ப்ரப்போர்ஷனாலிட்டி லா அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம அந்த எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். 3:5 நம்ம ஈக்குவல் அப்படின்னே போட்டுக்கலாம். ஓகேவா? 4 டாட் போட்டாலும் தப்பு கிடையாது, ஈக்குவல் சைன் போட்டாலும் தப்பு கிடையாது. நம்ம ஈக்குவல் அப்படின்னே போட்டுக்கலாம். சரியா? இங்கே அன்னோன் வேல்யூ வந்து நமக்கு எக்ஸ் இல்லையா? தெரியாத வேல்யூ எக்ஸ். ஸோ எக்ஸோடைய வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ரப்போர்ஷனாலிட்டி லா பார்த்தோம் இல்லையா? என்னது? ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் தட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே எக்ஸோடைய வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணுங்க. ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் இந்த இடத்துல போடலாமா? ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் என்ன? 3 into 20 that is equal to 5 into x. ஸோ எக்ஸோடைய வேல்யூ வேணும். மல்டிப்ளை இருக்கக்கூடிய இந்த 5 ஈக்குவலுக்கு இந்த சைடு மூவ் ஆகும். ஸோ 3 into 20 divided by 5 that is equal to x. இங்கே மல்டிப்ளை இருக்கக்கூடிய வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு சைடு மூவ் ஆகும்போது என்னவா மாறிடும்? டிவைடாக மாறிடும். இப்போ நம்மளால் வேல்யூஸ் வந்து கிராஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா 5th டேபிளில் 5 1 டைம், 20 வந்து நமக்கு 4 டைம் அப்படின்னு சொல்லி வரும். ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்குது? 3 into 4 that is equal to x. 4 3s are 12 that is equal to x. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கான இந்த பாக்ஸ் அன்னோன் வேல்யூ நம்ம என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம்? 12. ஓகேவா? செகண்ட் ஒன் பார்க்கலாமா? செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் அன்னோன் வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துப்போம்? எக்ஸ் ஈஸ் டு 24 தட் இஸ் ஈக்குவல் டு 3:8 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே நம்ம எக்ஸோடைய வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். என்ன பண்ணலாம்? ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன். ஸோ இங்கே எழுதும்போது எக்ஸ் இன்ட்டு 8 தட் இஸ் ஈக்குவல் டு 24 இன்ட்டு 3 அப்படின்னு வரும். எக்ஸோடைய வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். 24 இன்ட்டு 3 டிவைடட் பை 8. ஸோ 8th டேபிளால் நம்ம க்ராஸ் பண்ணும்போது நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? 1 டைம் 8 3 டைம் 24 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? 8 3s are 24. ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் என்ன இருக்குது? 3 into 3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 3s are 9. ஸோ செகண்ட் ஒன்னுக்கான அன்னோன் வேல்யூ என்னது நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 9.
ஓகேவா? தேர்டு கொஷின் பார்க்கலாமா? ஸோ இங்கே 5 அன்னோன் நம்பர் பாக்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள், 2 பாக்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே ஒரு வேல்யூக்கு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே ப்ரப்போர்ஷனல் டுவை நம்ம ஈக்குவல் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? 10:8 that is equal to 15:y அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு 2 அன்னோன் பாக்ஸஸ் இருக்குது. ஸோ ஒரு வேல்யூவை எக்ஸ் அப்படின்னும் இன்னொரு வேல்யூவை ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே 3 ஈக்குவலண்ட் ரேஷியோஸ் இருக்குது. நம்ம 3 ஈக்குவலண்ட் ரேஷியோஸையும் வச்சு நம்மளால் ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு 2 ரேஷியோவை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எக்ஸோடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாமா? 5:x that is equal to 10:8. So product of extreme equal to product of mean. 5 into 8 that is equal to 10 into x அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோடைய வேல்யூ வேணும்னா 5 into 8 divided by இந்த 10 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது டிவைடாக மாறிடும் இல்லையா? ரிமைனிங் இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபிஃப்த் டேபிளில் க்ராஸ் பண்ணோம்னா 1 டைம், 10 வந்து 2 டைம், 5 2s are 10 அப்படின்னு கிடைக்கும். again 2 டேபிளில் 1 டைம், 8 வந்து 4 டைம், 4 2s are 8 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ ரிமைனிங் வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்குங்க, 4 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே நமக்கு எக்ஸோடைய வேல்யூ நம்ம இங்கே ஃபைன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பாக்ஸுடைய ஆன்சர் என்னது, 4 அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? செகண்ட் ஒன் ஆன்சர் ஃபைன் பண்ணலாமா? செகண்ட் அன்னோன் வேல்யூ இங்கே பக்கத்தில் எழுதலாம். 10:8 that is equal to 15:y அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன். ஸோ 10 into y that is equal to 8 into 15. ஒய்யுடைய வேல்யூ வேணும். ஸோ 8 into 15 divided by 10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம க்ராஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். 2 டேபிளில் க்ராஸ் பண்ணும்போது 4 2s are 8, 5 2s are 10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஃபிஃப்த் டேபிளில் 1 டைம் 5, 3 5s are 15 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் என்ன இருக்குது, y is equal to 4 into 3, 4 3s are 12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ செகண்ட் அன்னோன் வேல்யூ நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 12 அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன்லேயும் சேம் 2 அன்னோன் வேல்யூ இருக்குது. ஸோ எப்படி எழுதிக்கலாம், 12:x that is equal to y:4 that is equal to 8:16. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு 2 ரேஷியோலையுமே நமக்கு அன்னோன் நம்பர் இருக்குது. ஸோ 2 அன்னோன் நம்பரை நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியாது. என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 ரேஷியோவையும் நம்ம கம்பேர் பண்ணி ஒய்யோடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் தென் எக்ஸோடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். ஆர் இந்த ஃபஸ்ட்டு ரேஷியோவும் தேர்டு ரேஷியோவும் எடுத்துகிட்டு எக்ஸோடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணிவிட்டு தென் ஒய்யோடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். எப்படி எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். நான் இப்போது செகண்ட் அண்ட் தேர்ட் எடுத்துக்க போகிறேன். y:4 that is equal to 8:16. இதை நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது. தென் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் that is equal to ப்ராடக்ட் ஆஃப் மீன். ஸோ y into 16 that is equal to 4 into 8. ஒய்யோடைய வேல்யூ நமக்கு வேணும். ஸோ 16 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது நமக்கு டிவைடாக மாறிடும். ஸோ ஃபோர்த் டேபிளில் க்ராஸ் பண்ணும்போது 1 டைம், இங்கே 4 டைம், 4 4s are 16. அகெயின் ஃபோர்த் டேபிளில் 1 டைம், 8 வந்து 2 டைம். ஸோ ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்குது, y is equal to 2 அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூ எதனுடையது, செகண்ட் பாக்ஸுடையது 2. தென் ஃபஸ்ட்டு பாக்ஸுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாமா? இப்போ நமக்கு இந்த 2 ரேஷியோ கிடச்சிருச்சு. அதாவது ஒய்யோடைய வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி கிடச்சிடுச்சு. ஸோ இது ரெண்டையும் இப்போ கம்பேர் பண்ணலாம். 12:x that is equal to 2:4 அப்படின்னு சொல்லி வரும். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன். ஸோ 12 into 4 that is equal to x into 2. ஸோ எக்ஸுடைய வேல்யூ வேணும். ஸோ 12 into 4 divided by 2 that is equal to x. ஸோ இங்கே எக்ஸுடைய வேல்யூ வேணும். ஸோ இந்த சைடில் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 டேபிளில் க்ராஸ் பண்ணும்போது 1 டைம் 2,
6 times 12. 6 2s are 12. Remaining value என்ன இருக்கு? 6 into 4 that is equal to x. 6 4s are 24 that is equal to x. So x உடைய value என்னது? First box உடைய value இல்லையா? So first boxக்கு 24 அப்படின்னு சொல்லி answer find பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.